இப்போ சீசன் 1ஓட எபிசோட் 3. போன எபிசோடு எங்கே முடிஞ்சதோ அங்கே தான் ஆரம்பிக்குது. நம்ம ப்ரொஃபஸர் இந்தாங்க என் ஃபோனை வேணா யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி கொடுத்தோன்னே, நான் ஒரு 2-3 ஃபோன் பண்ண வேண்டியது இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கு முதல்ல ஒரு வாய்ஸ் மெயிலை போட்டுருவாங்க. அப்புறம் உயர் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி, என்னோட பர்மிஷன் இல்லாமல் இன்னொரு டீம் இங்கே இறங்கியிருக்கு, அவங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் போட்டுன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே என்னால் வேலை செய்ய முடியாது, நான் இதுலேருந்து விலகிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு வாய்ஸ் மெயிலை போட்டு ப்ரொஃபஸர் கிட்ட ஃபோனை கொடுத்துருவாங்க. ப்ரொஃபஸர் டிவியை பார்த்துட்டு, அங்கே இருக்கிறது நீங்கள் தானே மேடம், இப்போ ஏற்பட்ட அக்யூஸ்டெல்லாம் நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க, அவங்க கேட்டதை உடனே கொடுத்துருவீங்களா இல்லை இழுத்து அடிப்பீங்களான்ற மாதிரி ப்ரொஃபஸர் கேட்பாரு. ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு மாதிரி, இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா நாங்கள் இழுத்து தான் அடிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையாலே இழுத்து அடிக்கிறதே நம்ம ப்ரொஃபஸர் தான். இவங்க போலீஸ்கிட்டேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறாங்களோ அவ்வளோவும் அங்கே பணமாக மாற்றிட்டு இருக்காங்க. காலம் பொன் போன்றதுன்னு சும்மாவா சொன்னாங்க, அது இங்கே தான் பழிச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் காலையில் விடிஞ்ச பிறகு காட்டுறாங்க, ப்ரொஃபஸரோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கு. அந்த இடத்துல ப்ரொஃபஸரோட சிசிடிவி கேமரா தான் எல்லா இடத்துலையும் மாட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற கேமரா வந்து கட் பண்ணியிருக்காங்க. அடுத்து போலீஸ்குள்ளே இருக்கிற ஃப்ரீக்வன்சியும் கண்டுபிடிச்சி ப்ரொஃபஸர் அவங்க பேசுறதையும் கேட்டுன்னு இருக்காரு. இந்த பக்கம் எல்லாருமே பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. டோக்கியோவும் ரியோவும் பார்த்துக்கும் போது மட்டும் கொஞ்சம் டல்லாயிடுவாங்க. ஏன்னா டோக்கியோ பண்ண வேலை வந்து ரியோக்கு பிடிக்கல, அதனால டோக்கியோ கிட்ட பேசாமலே இருக்கான். ஏன்னா டோக்கியோ வந்து ப்ரொஃபஸர் கிட்ட இவன் சின்ன பையன், இவன் கூட நான் பழக மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாள். அதை நினச்சி ரியோ கொஞ்சம் கோவத்தில் இருக்கான். இங்கே பெர்லின் வந்து மோனிகாவை எழுப்பி, எனக்கு ஒரு உதவி நீ பண்ணணுமே அப்படின்ட்டு வெளியே கூப்பிட்டு போகிறான். கதவு திறந்து மாஸ்க் போட்டு எல்லாருமே வெளியே வந்து நிற்கிறாங்க. மீடியாலேருந்து எல்லா போலீஸும் அலர்ட் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மோனிகா கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து பெர்லின் படிக்க சொல்கிறான். இங்கே இருக்கிற எல்லாருமே நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம், உள்ளே இருக்கிற நாங்கள் எல்லாருமே இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் சுட ட்ரை பண்ணாதீங்க, நாங்களும் இறந்துருவோன்ற மாதிரி படிச்சுக்கிட்டு இருப்பா. அதே டைமில் டென்ட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு ஸ்னைப்பர் வந்து கிளியராக ஷாட் இருக்குது சார், நீங்கள் சொன்னீங்கன்னா சுட்டுலான்ற மாதிரி சொல்லுவான். இல்லை சுடாதீங்கன்ற மாதிரி தான் ஏஞ்சல் சொல்லிக்கிட்டே இருப்பான். மோனிகா எல்லாத்தையுமே பேசிட்டு கடைசியாக சுடப்பட்ட போலீஸ்காரங்க எப்படி இருக்காங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்களான்ற மாதிரி நலம் விசாரிச்சிருவா. இவ படிக்கிற மொத்தமே ஹைஜாக்கர் சைட்லேருந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பேசி முடிச்சுட்டு அவங்க உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ரகில் மோரியும் வந்து அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு ஸ்டிக்கி நோட்டில் எழுதி வச்சுருப்பாங்க, உன் பொண்ணு உன்னோட பெட்டில் படுத்தா உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் அவள் தான் அடம் பிடிச்சிட்டு படுத்துட்டான்ற மாதிரி அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. அதை படிச்சுட்டு அவங்க பொண்ணு பக்கத்துலேயே போய் அவங்கள படுத்து தூங்கிடுவாங்க. பெர்லின் வந்து இங்கே சுறுசுறுப்பா சும்மாவே இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் க்ரியேட் ஆகும். எல்லாருமே இன்றைக்கி வேலை பார்க்க போகிறீங்க, எல்லாருக்கும் நான் வேலையை பிரித்து தரேன்ட்டு ஒருத்தராக வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருப்பான். அதாவது ஒரு பெரிய பிளான் போட்டிருக்காங்க, வேலை பார்க்குறதுக்காக இவங்களுக்கு ஹாஸ்டேஜ் தேவைப்படுறாங்க. எல்லாரையும் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆர்த்தரோவை பார்த்துருவான். ஆர்த்தரோ செல்லம் நீ வீட்டில் வேலை பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் ஒரு மகா சோம்பேறின்ற மாதிரி பேசுவான். என் கண்ணை நல்லா பார்த்து சொல்லு அப்படின்ட்டு மறைச்சி பார்ப்பானா, என்னால் முடிஞ்ச வேலையை செய்வேன் சார்ன்ற மாதிரி ஒத்துப்பான். இது நல்ல பிள்ளைகளுக்கு முன்னாடி வந்து நில்லு அப்படின்ற மாதிரி முன்னாடி கூப்பிடுவான். ஒரு லேடி வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து டேப்லெட் தேவைப்படுது போல இருக்குது. வேறு யாருக்காவது டேப்லெட் தேவைப்படுதுன்னு கேட்டால் ஒருத்தரும் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஒரு நோய் இருக்குது, அதுக்கு டேப்லெட் வேணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி மருந்து வேணுன்றவங்களாம் ஓரமாவாங்க, இவங்க எல்லாருமே ஆஃபீஸ் ரூமுக்கு கொண்டு போய் உட்கார வைங்கன்ற மாதிரி பெர்லின் சொல்லுவான். அப்போ மோனிகா முன்னாடி வந்துட்டு எனக்கு ஒரு அபார்ஷன் பில்லு வேணுன்ற மாதிரி கேட்பா. இதை கேட்டோன்னா கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுவாங்க. டென்வரும் ஒரு மாதிரி ஷாக்காக தான் பார்ப்பான். சரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கிடைக்குன்ற மாதிரி பெர்லின் சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்ப்பான். அப்போ அந்த பெரிய ஆளோட பொண்ணு, எனக்கு ஒரு உதவி வேணும், எனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வேணும், என்னுடைய தப்பான ஃபோட்டோ ஒருத்தன் இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணிட்டான்ற மாதிரி சொல்லுவா. அதாவது அந்த பையன் பாத்ரூமில் எடுத்த ஃபோட்டோ வந்து இன்டர்நெட்டில் போட்டிருக்கா, அதை டெலீட் பண்ணணுன்னு தான் இவ கேட்பா. விட்டா எல்லாமே கேட்பீங்க போல இருக்கு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, வேணும்னா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உன் ஃபேமிலிக்கு அனுப்பு, வேறு யாருக்காவது வேணும்னாலும் நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஃபேமிலிக்கு அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். ஆர்த்தரோ வந்து டென்வர் அவங்க அப்பா தான் கீழே கூப்பிட்டு போயிருப்பாரு. இங்கே பார், இந்த இடத்துல பள்ளம் தோண்டணும், ரொம்ப ஆழமாக தோண்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வேலை கொடுத்துருவாரு. இவனுக்கு வேலையே பார்க்க தெரியாது போல இருக்கு, அந்த மிஷினை தூக்கவே கஷ்டப்பட்டுன்னு இருப்பான். இந்த பக்கம் அந்த பெரிய ஆளோட பொண்ணு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா. கூட வந்து ரியோ தான் இருப்பா. இன்டர்நெட்டில் என்னோட ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, அதை தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இன்னும் அப்லோட் பண்ணலன்ற மாதிரி வருத்தப்பட்டுன்னு இருப்பா. இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுன்ற மாதிரி ரியோ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் டோக்கியோ இங்கே வந்து நின்றுவா. சரி உன் ஃபேமிலிக்கு நீ என்ன சொல்லணுமோ அதை ஃபஸ்ட்டு யோசிச்சு வைன்ற மாதிரி ரியோ போய் டோக்கியோ கூட பேசிக்கிட்டு இருப்பான். அவங்க 2 பேருமே ரொம்ப நேரமாக சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரியோ, நான் ஒரு சின்ன பையன் தானே, ஏன் இப்போ என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க, நீ என் கூட பழகும்போது உன் பழைய பாய் ஃப்ரெண்ட் நினைப்பு வரல இல்லை உனக்கு அப்படின்ற மாதிரி தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருப்பான். 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை போயிட்டு இருக்கும். இதான் டைம்ன்ட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, தன்னுடைய ஃபோட்டோ டிலீட் பண்ணணுன்ட்டு இன்டர்நெட் ஆன் பண்ணிடுவா. வெளியே கேம்பில் இருக்க போலீஸ்க்கு வந்து இன்டர்நெட் கிடைச்சோன்னா அந்த ஃபோனை ட்ராக் பண்ணிடுவாங்க. யாரோ ஒருத்தவங்க இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னொன்னே உடனே அந்த ஃபோனை ஹேக் பண்ணுங்கன்ற மாதிரி ஆஃபீஸர் சொல்லிடுவான். அவங்க உடனே அந்த பொண்ணோட ஃபோனை ஹேக் பண்ணி கேமராவே ஆக்சஸ் பண்ணிடுவாங்க. கீழே தான் கேமரா தெரியும். உடனே செல்ஃபி கேமராவை ஆக்சஸ் பண்ணணுன்னா அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டோக்கியோ சண்டை போட்டு தேவையில்லாமல் இனிமேல் பேசாத அப்படின்ற மாதிரி அவள் வெளியே கிளம்பி போயிடுவா.
அப்போதான் ரியோ அந்த பொண்ணு ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறதே பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்ட்டு ஃபோனை பிடுங்கி தூக்கி போட்டுருவான். அடுத்து கீழே சுரங்கம் தோன்றவங்கள காட்டுறாங்க. ஆர்த்தர் அந்த பையன்கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பான். நம்ம எல்லாரையும் அவனுங்க கொல்ல போறானுங்க, நம்ம தோன்ற சுரங்கத்தில் அவனுங்க தப்பிச்சு போயிடுவானுங்க, ஆனால் நம்மளை விடவே மாட்டானுங்க, அவங்களோட முகத்தை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம்ல, இங்கே இருந்து எனக்கு சாகிறதுல விருப்பமே இல்லை, போ அவங்க எதையும் மாற்றி வச்சிருக்காங்க பாரு, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வா, நம்ம போலீஸ்க்கு இங்கேருந்து ஹெல்ப் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஆர்த்தர் சொல்லுவான். அந்த பையன் முடியாதுன்னு பயந்துக்கிட்டு இருப்பான். அடுத்து ரக்கேல் மோரியோவை காட்டுறாங்க. பெரிய ஆஃபீஸர் கால் பண்ணி என்ன பண்ணி வச்சிருக்க, காலையில் எனக்கு வாய்ஸ் மெல்ல போட்டு வேலையை விட்டு போகிறன்ற மாதிரி சொல்லி வச்சிருக்க, அங்கே எத்தனை ஹாஸ்டேஜ் உள்ளே மாட்டியிருக்காங்கன்னு தெரியுமா, எப்பேற்பட்ட டீம் வந்தாலுமே இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கணும்னா நீ இருந்தால் தான் முடியும், தயவு செஞ்சு அங்கே போன்ற மாதிரி சொல்லிடுவாரு. அவங்களும் சரி சார் நான் போகிறேன்ற மாதிரி ஒத்துப்பாங்க. சீக்கிரம் போ, அதில் ஒருத்தரோட ஃபோட்டோ நமக்கு கிடைச்சிருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த பொண்ணோட ஃபோனை பிடுங்கி தூக்கி போடும்போது ரியோட ஃபேஸ் வந்து அதில் மாட்டிக்கிச்சு. இந்த பக்கம் ஆர்த்தர் சொன்னான்றதுக்காக அந்த பையன் போய் அந்த மூட்டையில் என்ன இருக்குன்னு பார்ப்பான். பெட்ரோலு, கேஸ் சிலிண்டர்ஸ்லாம் இருக்கும், அதுக்கடுத்து வெடிமருந்து, வெடிப்பொருட்கள்லாம் இருக்கும். இதை பார்த்தோன்னே அவனுங்க மிரண்டுருவானுங்க. அந்த பக்கம் மாஸ்கோ வந்தோடனே அந்த பையன் ஒளிஞ்சிப்பான். ஆர்த்தரை மட்டும் இல்லை நான் வேலை தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருப்பான். அவர் கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுவார். மறுபடியும் ரக்கேல் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணதுனால உள்ளே வந்துட்டு இருப்பாங்க. ப்ரெஸ் மீடியாலாம் கேள்வி கேட்டுன்னு இருப்பாங்க. உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனைன்றதால தான் இந்த கேஸை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்களான்ற மாதிரி கேட்பாங்க. இந்த விஷயம்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி ரக்கேல் கோவப்பட்டு உள்ளே போயிட்டு இருப்பா. அந்த இன்டெலிஜென்ட் டீமோட ஆஃபீஸரை பார்த்தோன்னே நம்ம 2 பேரும் பேச வேண்டியது இருக்குன்ற மாதிரி தனியாக கூப்பிட்டு போய் பேசுவாங்க. நமக்குள்ளே தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதை சுமூகமாக முடிச்சுக்கலாம், இந்த கேஸை நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் சால்வ் பண்ணணுன்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. அடுத்து அந்த வீடியோ காட்டுங்க நான் பார்க்கணுன்ற மாதிரி அந்த ஃபுல் வீடியோ வந்து ரக்கேல் மோரியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ செவுத்தில் ஒட்டி வச்சிருக்க ஃபோனையும் பார்த்துருவாங்க. அதை நல்லா ஜூம் பண்ணுங்கன்ட்டு ஜூம் பண்ணி பார்த்தா கீழே ஏதோ எழுதி ஒட்டியிருப்பாங்கல்ல, ஹாஸ்டேஜோட லிஸ்ட்டை எடுத்து பார்த்து இது எல்லாமே ஹாஸ்டேஜோட ஃபோனு, பாஸ்வேர்டோடு அவங்க ஒட்டி வச்சுருக்காங்க. நான் உடனே அவங்ககிட்ட பேசி ஆகணுன்ற மாதிரி ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணிட்டு அவங்க உட்காடுறாங்க. ப்ரொஃபஸருக்கு கால் அடித்தா இங்கே அந்த மனுஷன் செம்ம ரிலாக்ஸாக கூலாக ஒரு பாட்டை கேட்டுன்னு அந்த பாட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கோட்டெல்லாம் போட்டு கூலாக உட்காந்து பேசுவார். நமக்குள்ளே எவ்வளோ பொருத்தம் பார்த்தீங்களா, நானே உங்களுக்கு கால் பண்ணணுன்னு இருந்தேன், நீங்களே பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்பாரு. நீங்கள் ஒரு கிரிமினலு, நான் ஒரு போலீஸ், இதை விட பெரிய பொருத்தம் எதுவுமே கிடையாது, எதுக்கு கால் பண்ணணும்னு நினச்சிங்க, முதல்ல அதை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்பாங்க. உள்ளே இருக்கிற சில ஹாஸ்டேஜஸ்க்கு மருந்து தேவைப்படுது, டயபெட்டிஸ்க்கான டேப்லெட், அப்புறம் அபார்ஷன் பில் தேவைப்படுதுன்னு சொன்னோன்னே என்ன அபார்ஷன் பில்லான்ற மாதிரி கேட்பாங்க. உள்ளே இருக்கிற ஹாஸ்டேஜஸ் கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்து தானே ஆகணும், அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர் சொல்லுவார். சரி நீங்கள் எதுக்கு கால் பண்ணீங்கன்னு ப்ரொஃபஸர் கேட்பாரு. நீங்கள் சரண்டர் ஆகணும்னு நான் சொல்ல வரேன், உங்களோட ஒரு ஆளோட ஃபோட்டோ எங்ககிட்ட கிடச்சிருக்கு, ஒழுங்காக நீங்கள் சரண்டர் ஆனீங்கன்னா உங்களோட தண்டனையை 16 வருஷத்துலேருந்து 8 வருஷத்துக்கு என்னால் குறைக்க முடியும், தயவு செஞ்சு சரண்டர் ஆகிடுங்கன்ற மாதிரி கேட்பாங்க. ப்ரொஃபஸர் முதல்ல இதை நம்பாமலே பேசிக்கிட்டு இருப்பாரு. வேணா ப்ரூஃப்காக ஒரு விஷயத்த சொல்லவா, நீங்கள் ஹாஸ்டேஜோட ஃபோன் எல்லாத்தையுமே செவுத்தில் ஒட்டி வச்சுருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் சரண்டர் ஆகிறது தான் ஒரே வழின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. ப்ரொஃபஸர் ஆடி போயிடுவார் இதை கேட்ட உடனே, என்ன இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு. மறுபடியும் இந்த பக்கம் உள்ளே காமிச்சா இந்த ஆர்த்தர் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். நம்ம தப்பிச்சே ஆகணும், போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணணும், ஆஃபீஸ் ரூமில் என்னோட கோட்டில் ஒரு ஃபோன் இருக்குது, அதை மட்டும் எடுத்தா போதுன்ற மாதிரி அந்த பையன்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான். அந்த பையன் நான் போனால் என்னை கொன்றுவாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அந்த பக்கம் மாஸ்கோ வந்தோடனே தண்ணியை ஊற்றிட்டு ஆர்த்தர் உட்காந்துருவான். சார் இவர் மயங்கிட்டாரு சார், அதனால தான் வேலை பார்க்க முடியலன்ற மாதிரி சொன்னோன்னே சரி இவனை மேலே கூட்டின்னு போன்ட்டு ஆர்த்தரை மேலே கூட்டின்னு போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ப்ரொஃபஸர் பெர்லினுக்கு கால் பண்ணி உள்ளே என்ன நடக்குது, வேற ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கா என்ன, உள்ளே இருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து போலீஸ்க்கு கிடச்சிருக்கு, ஒரு ஃபோனை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க, அதை கண்டுபிடிங்க, இல்லைனா நம்ம பிளானே ஃப்ளாப் ஆகிடுன்ற மாதிரி கோவப்படுவார். கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க ப்ரொஃபஸர், உள்ளே இருக்கிற எல்லாருக்கும் பயம் காட்டணும், இல்லைனா இப்படி தான் எவனாவது ஒருத்தன் ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான், யாரையாவது ஒருத்தனை போட்டு தள்ளனா எல்லாருமே அடங்கிடுவாங்கன்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னா ப்ரொஃபஸர் அப்படிலாம் பண்ணாத, ஒழுங்காக ஃபோனை மட்டும் கண்டுபிடின்ட்டு காலை கட் பண்ணிடுவார். இந்த பக்கம் மோனிகா கிட்ட தான் ஆர்த்தர் வந்து உட்காருவான். உட்காந்துட்டு இப்போ நல்ல மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். உயிர் பயம் வந்த பிறகு தான் வாழ்க்கை எப்பேற்பட்டதுன்னு எனக்கு புரியுது, குழந்தைய நீ தயவு செஞ்சு கலைக்காத, எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறான்னு நினச்சாலே அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே சந்தோஷமே நீ தான் மோனிகா, ஆனால் நம்ம எல்லாருமே செத்துருவோம்னு நினைக்கிறேன்ற மாதிரி வாழ ஆரம்பிச்சிடுவான். என்ன உளறீங்க, இவங்க நம்மளை எதுவுமே பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி மோனிகா பேசுவா. இல்லை நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்லாம் அவங்க வச்சுட்டு இருக்காங்க, கண்டிப்பாக நம்மளை கொன்றுவாங்க, உள்ள ஒரு சுரங்கத்தை வேற தோண்டிட்டு இருக்காங்க, இதுலேருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஆஃபீஸ் ரூமில் என்னோட கோட்டில் ஒரு ஃபோன் இருக்குது, அதை மட்டும் எடுத்தா போதுன்ற மாதிரி பேசணுன்னே அந்த பொண்ணை நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுவா. உடனே பெர்லின் உள்ளே வந்துட்டு எல்லாருமே எந்திரிச்சு நில்லுங்க, எல்லா இடத்துலையும் ஹீரோவாக ட்ரை பண்ணுற ஒருத்தன் இருந்துக்கிட்டே இருக்கா, அவங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோன் மூலமாக போலீஸ்க்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கான், அது யாருன்னு தெரில, நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க, இல்லைன்னா உங்களால் இவங்க தானே சித்திரவதை அனுபவிப்பாங்கன்ற மாதிரி பெர்லின் மிரட்டிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் போலீஸ்காரங்க ரியோவோட மொத்த ப்ரொஃபைலையும் எடுத்துருவாங்க. இவன் ஹேக்கிங் தெரியும், இவன் கொஞ்சம் வருஷமாக ஜெயிலில் இருந்திருக்கான்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே ரியோக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிடும் நம்ம பண்ண தப்பால தான் ஃபோட்டோ லீக் ஆகிருக்குன்ட்டு. பெர்லின் வந்து ஒருத்தரையும் செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். டென்வர் இந்த மோனிகாவை செக் பண்ணுன்ற மாதிரி சொன்னோன்னே மோனிகாவை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். மோனிகா உடனே மூச்சு வாங்குற மாதிரி பண்ணிட்டு என்னால் முடியல,
கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னையும் ஆஃபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வைங்கன்ற மாதிரி கேட்பா. டென்வர் உடனே பெர்லின் நான் இவளை கூப்பிட்டு போறேன்ற மாதிரி அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவா. எல்லாரையுமே செக் பண்ணிக்கிட்டே பெர்லின் வந்து அந்த பெரிய ஆளோட பொண்ணை செக் பண்ண போவான். நீ தானே அந்த ரூம்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ண போன, அந்த ரூம்ல தான் ஃபோன்ஸ் இருந்துச்சுன்னு செக் பண்ணும்போதே ரியோ வந்துருவான். எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி பெர்லின் கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருப்பான். நீ பிறந்ததுலேருந்து இப்படியா இல்லை நடுவில் தான் இப்படி மாறினியா ரியோ, இப்போ ஏற்பட்ட பிரச்சனையில எப்படி அந்த பொண்ணை கேர்லெஸ்ஸாக விட்டேன், அங்கே என்ன நடந்துச்சுன்ற மாதிரி கேட்டோன்னே டோக்கியோ இங்கே வந்தா கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டுன்ற மாதிரி சொல்லுவான். ஓ அதுதானா, இது தானே நீ முதல்ல சொல்லியிருக்கணும், உனக்கும் டோக்கியோக்கும் 15 வயசு டிஃப்ரெண்ட் இருக்கு, நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொன்னோன்னே ஹெல்சிங்கியும் ஆஸ்லோவும் இங்கே வந்துருவாங்க. ரியோவை தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் காதல் கதைக்கும் உன் காதல் கதைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்தில் இந்த மாதிரி இருக்கும்போது நான் காதல் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், எது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லதோ அதான் பண்ணுவேன். நீ பண்ண வேலையால் இப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்குது தெரியுமா. இவனை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னோடனே ரியோவை கொண்டு கட்டா தூக்கிட்டு போகிறானுங்க. அவ்வளோதான், ரியோவை போட்டு புரட்டி எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே கேம்ப்குள்ளே ரக்கேல் வந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 24 ஹவர்ஸும் நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன இவனுங்க நியூஸில் இப்படிலாம் எழுதிட்டு இருக்கானுங்கன்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு சரி நான் ஒரு காஃபி குடிக்க வெளியே போகிறேன்ற மாதிரி கிளம்புவாங்க. உடனே ஏஞ்சல் வந்து ரக்கேல் மோரியோ வெளியே போகிறாங்க, கொஞ்சம் இடத்த கிளியர் பண்ணுங்கன்ற மாதிரி வாக்கி டாக்கியில் சொல்லுவார். இதை வந்து ப்ரொஃபஸரும் கேட்டுருவாரு. அப்புறம் ஹாஸ்டேஜஸ்க்காக மருந்து மாத்திரையெல்லாம் கேட்டிருப்பாங்களே, அதை உள்ளே கொண்டு வந்து வைப்பாங்க. டிரான்ஸ்பரண்டான கவரில் தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஒழுங்காக இதை வச்சுட்டு திரும்பி பார்க்காம இங்கேருந்து போயிடுங்கன்ற மாதிரி சொன்னோடனே எல்லாருமே போயிடுவாங்க, கதவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து மோனிகாவை காமிச்சா அவள் ஆஃபீஸ் ரூமில் அந்த கோர்ட்டு பக்கத்தில் போகணுன்ட்டு அப்படியே எந்திரிச்சு மாறி உட்காந்துக்கிட்டு இருப்பா. டென்வர் வந்து அவ கேட்ட மாத்திரையை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அந்த மாத்திரையை கொடுக்கறதுக்காக போயிட்டு இருப்பான். மோனிகா தண்ணி எடுக்கிறன்ற பேரில் அப்படியே போயிட்டு அந்த கோர்ட் பக்கத்தில் போவா. ஒழுங்கா போய் உட்காருன்னு அவன் மிரட்டினோன்னே தண்ணி பாட்டில் கீழே போடுற மாதிரி கோர்ட்டில் இருக்கிற ஃபோனை எடுத்துட்டு திரும்பி பார்த்தா டென்வர் வந்து நிற்பானா. அவ்வளோதான், ஃபோனை பார்த்துட்டாம்பள இருக்குன்னு மிரண்டு நின்றுக்கிட்டு இருப்பா. மாத்திரை வந்துருச்சு, இந்த மாத்திரை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருங்கன்ட்டு மோனிகாவை மட்டும் நீ தனியாவா உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குன்னு தனியாக கூப்பிட்டு போயிடுவான். கூப்பிட்டு போய் போட்டு தள்ளுவானான்ட்டு அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு இருந்தா. நீ அபார்ஷன் பண்ணி தான் ஆகணுமா, கொஞ்சம் இதை பற்றி யோசிச்சா நல்லா இருக்குன்ற மாதிரி நல்ல விதமாக பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் இங்கே ரக்கேல் மோரியோவை காமிச்சா ஒருத்தர் கண்ணாடியை தொடச்சிக்கிட்டு இருக்காரு. வேற யார், நம்ம ப்ரொஃபஸர் தான். எப்பேற்பட்ட ஆள் பாருங்க, அவர் டிவியை பார்த்துக்கிட்டு இன்னும் இந்த பிரச்சனை முடியல போல இருக்கே, எந்த லெவலுக்கு இந்த கேஸ் மூவ் ஆயிருக்கு, உள்ளே இருக்கிறவங்க ஏதாவது பெருசாக டிமாண்ட் பண்ணுறாங்களான்ற மாதிரி கேட்பாரு. இல்லை அதை பற்றி இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி அவங்க கிளம்பி போக ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைமில் ஏஞ்சல் கால் பண்ணுவான். சொல்லு ஏஞ்சல், ஏதாவது கிடைச்சிருக்கா தகவல்ன்ற மாதிரி கேட்பாங்க. வரும்போது ஏஞ்சல் கிட்ட ஒரு விஷயத்த அவங்க சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ரியோட ஃபோட்டோ கிடைச்ச உடனே இவன் கண்டிப்பாக இங்கே இருக்கிற செக்யூரிட்டி எல்லாத்தையுமே பார்க்கறதுக்காக வந்திருப்பான். அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து தேடி பாருங்க, வேற யாராவது மாட்டுவாங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதை செக் பண்ணி பார்த்ததுல இன்னொருத்தரோட ஃபோட்டோவும் கிடச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ அனுப்புவார். அந்த ஃபோட்டோ லோட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ப்ரொஃபஸரும் ஃபோட்டோவை பார்த்துடலான்ற மாதிரி எட்டி பார்ப்பாரு. ரக்கேலுக்கு டவுட் வந்துடும் போல இருக்கு. ப்ரொஃபஸரோட கையை லாக் பண்ணி செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யார் நீ சொல்லு, உன்னோட ஐடி கார்டை எங்கே வச்சிருக்கன்ற மாதிரி கேட்பாங்க. அதாவது ரக்கேலை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு மீடியான்ற மாதிரி அவங்க சந்தேகப்படுறாங்க. இவ செக் பண்ணோன்னே எந்த ஐடியும் கிடைக்காது. சாரி மன்னிச்சிருங்க, நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இந்த பக்கம் மோனிகா கிட்ட வந்து டென்வர் அந்த டேப்லெட்ஸ்லாம் போடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணு நான் எப்படி போனால் உங்களுக்கு என்னன்ற மாதிரி கேட்பா. இல்லை என் அம்மாவும் என்னை கலைக்க தான் ட்ரை பண்ணாங்க, அவங்க ட்ரக்ஸு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அவங்க மயங்கிட்டாங்க, போலீஸ்கிட்டையும் மாட்டிக்கிட்டாங்க. போலீஸு ட்ரக்ஸு இதுக்கு நடுவில் தான் நான் பிறந்தேன். என் வாழ்க்கை எவ்வளோ மோசமாக போச்சு தெரியுமா. ஆனால் உன் பையன் என்ன பண்ணுவான், வளர்ந்தானா பெரிய ஆளாவான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அவள் சரின்ற மாதிரி மண்டையாட்டிக்கிட்டே இருப்பான். அந்த பக்கம் பெர்லின் வந்துருவான். சரி ஓகே, இங்கே இருக்கிற கொஞ்சம் நாள் நான் அதை பற்றி யோசிக்கிறேன்ற மாதிரி அவன் மாத்திரையை வாங்கிட்டு போக ட்ரை பண்ணுவான். திடீர்னு பார்த்தா ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வரும். பயந்து நின்றுட்டு இருப்பான். டென்வர் கூட டென்ஷன் ஆயிடுவான். பெர்லின் பக்கத்தில் போயிட்டு ஃபோனை வெளியே எடுத்துட்டு டென்வர் கிட்ட போய் பேசுவான். இவன் மட்டும் வெளியே போய் ஃபோனை எடுத்த விஷயத்த சொன்னான்னு வச்சுக்கேன், நம்ம மானமே போயிடும், அப்புறம் நம்ம மேலே இருக்க பயமும் போயிடும். நீ என்ன பண்ணுற, இவளை போட்டு தள்ளிடுற, புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். டென்வரா டென்ஷனாக அந்த பொண்ணை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். இந்த பக்கம் டோக்கியோ வந்து ரியோவை பார்க்குறா. ரியோ ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே பக்கத்தில் போய் அவனோட அடி எல்லாத்தையும் பார்த்துடுவா. பார்த்த உடனே பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. அவள் கன் எடுத்துக்கிட்டு ப்ரொஃபஸர் பார்த்துக்கிட்டு இருக்கா. எல்லா கேமராவும் சுட்டுக்கிட்டு இருப்பா. உடனே ஹெல்சிங்கி ஆஸ்லோ எல்லாருமே டோக்கியோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் டென்வர் மோனிகாவை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து என்னையே ஏமாத்திட்டலன்ற மாதிரி சுட ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். டைட்டா டோக்கியோ வந்து ப்ரொஃபஸருக்கு ஃபோன் அடிச்சு இதுக்கு மேலே ரியோ மேலே ஒரு அடி பட்டாலோ என்னோட கன்னு கேமராவை சுடாது, பெர்லின் ஹெல்சிங்கி யாரையாவது பார்த்து சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பன்ற மாதிரி மிரட்டுவா. ப்ரொஃபஸர் எதுவுமே பேசாமல் நின்றுக்கிட்டு இருப்பாரு. அந்த பக்கம் ஹெல்சிங்கி ஆஸ்ல வந்து கன்னை வச்சு மிரட்டிட்டு இருப்பாங்க. பெர்லினும் வந்துட்டு இங்கே என்ன நடக்குது, கன்னை இறக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. ரியோவும் உள்ளே வந்துருவான். இப்படிலாம் பண்ணாத டோக்கியோன்னு சொல்லிக்கிட்டு, நீங்கள் வெளியே சேஃபாக இருக்கீங்க, நாங்கள் தான் இந்த குண்டுக்குள்ளே அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கோவப்படுவா. ப்ரொஃபஸர் ஒரே ஒரு விஷயத்த சொல்வார், உன்னோட இந்த காதல்னால நம்ம போட்ட எல்லா பிளானுமே கிடப்போகுது, போலீஸ்க்கு ரியோட ஃபோட்டோவும் உன்னோட ஃபோட்டோவும் எப்போவும் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு ஃபோனை மட்டும் அவர் கட் பண்ணுறாரு. ஒரு மாதிரி ஆயிடுறா டோக்கியோவும் ரியோவும் இதை கேட்டு. இந்த பக்கம் டென்வர் வந்து மோனிகாவை உன்னை சுட்டே ஆகணுன்ற மாதிரி முட்டி போட சொல்லி கன்னை வச்சு ஷூட் பண்ணுறான். இதோட சீசன் 1 எபிசோட் 3 முடிக்கிறாங்க.